நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 24ஆம் நாள் தியானம். இருப்பவர் இல்லாதவருடன் பகிர்தல். மிக நீண்ட காலமாக இஸ்ரவேலில் இறைவாக்கினர் ஒருவர் தோன்றாத குறை இருந்தது. இறைவாக்கு தீபம் அணைந்தது போன்ற உணர்வு இருந்தது. இந்த காலத்தில் தான் திருமுழுக்கு யோவானின் குரல் கணீரென ஒலித்தது. அவரின் வாழ்வு முறை, அவரின் செய்தி அனைத்தும் இறைவாக்கு குரலாகவே கண்டித்து உணர்த்தியது. இஸ்ரவேலரின் பாவ நிலையை கண்டித்து உணர்த்தி மனம் மாற்றத்திற்கும் வாழ்க்கை மாற்றத்திற்கும் அழைப்பு விடுத்தார். தங்களை தூய்மைப்படுத்த அவர் அழைத்தார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர், அதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்கிறார். வாழ்வின் மாற்றம்தான் ஒரு சந்ததியின் வழித்தோன்றல் என்பதன் அடையாளம். உங்கள் நிலை பரிதாபமானது. நீங்கள் மாற வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறார். உணர்வடைந்தவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார்கள். இந்த மனநிலை அனைவர் வாழ்விலும் வர வேண்டும். நான் என் சந்ததிக்கு ஆபிரகாமின் வழியில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வடைதல். இந்த உணர்வடைந்தவர்களை பார்த்து பகிர்ந்து வாழ வேண்டும். அதிகமாக எதையும் வாங்காதீர்கள், பொய்க்குற்றம் சுமத்தாதீர், பயமுறுத்தி பணம் பறிக்காதீர், உங்கள் ஊதியம் போதுமென இருங்கள் என்கிறார். உபவாச காலத்தில் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுப்பப்பட வேண்டும். நாம் நம்மை திருத்தி புதிய பாதையில் பயணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.